வரதராஜபுரத்தில் நிற்கிறதே இல்லை. கால் கடுக்க நாங்கள் நிற்க வேண்டியது இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா டவுன் வண்டி வருது, அதை பிடிச்சி 4 ரோடு போய் அப்புறம் திருப்பூர் போக வேண்டியதாக இருக்குது. ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும். பல்லடத்துல இருந்து சர்வீஸ் வண்டி கீழே வந்தேன். ஆனால் 1 கிலோமீட்டருக்குள்ளே வரதராஜபுரம் அங்கே நிற்காதுமா அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் 4 ரோட்லேயே இறக்கி விட்டாங்க. ரெண்டாவது நானும் 3 பஸ்ஸை கை காட்டி நிறுத்தினேன். ஆனால் ஒரு பஸ்ஸு கூட நிற்கலை, வந்துருச்சு. அதுக்கப்புறம் அன்டயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ரெண்டாவது ஆட்டோ கேட்டேன். அப்புறம் அவங்க சரிம்மா நான் உன்னை கொண்டு விட்டுறேன் அப்படின்னாங்க. எனக்கு நடக்காது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா இல்லை வண்டிக்காரவங்க பொறுப்பு ஏற்றுக்குவாங்களா? இது ஏன் அவங்க மட்டும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க? அன்டயத்தில் லேடிஸ் வராங்க அப்படின்னா ஒன்று நிறுத்தணும். இல்லை 1 கிலோமீட்டர்னா என்ன நிறுத்தி அவங்கள இறக்கி விடணும் அப்படிங்கிறது பஸ்காரவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். வரதராஜபுரத்துக்கும் முருங்கப்பட்டிக்கும் ஒரே பஸ் ஸ்டாப் தானே இங்கே திருப்பூர் வண்டி நிற்கிறது. அதுவும் வரதராஜபுரத்தில் நிற்க மாட்டேங்குதுங்க. முருங்கப்பட்டியில் 1200 வீடு இருக்குங்க. அவங்க வரவங்க எல்லாரும் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் வரதராஜபுரத்தில் நிற்கிறோம். அங்கே நின்றும் எங்களுக்கு பஸ் நிற்கலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதை பல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு பக்கம் இல்லை, பல பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணுங்க. ஹாய், இது வரதராஜபுரங்க. வரதராஜபுரத்துலேருந்து சுகுணா வரைக்குமே, சுகுணாங்கிறங்க பெரிய ஒரு கம்பெனி இருக்குது. இங்கே இந்த ஊருக்குள்ளேயே ஒரு 4000-5000 வீடுக்கு மேலே இருக்கும். அது இல்லாத முருங்கப்பட்டிங்கிற ஒரு கிராமம் இங்கிருந்து பஸ்ஸு கிடையாது. அவங்க அங்கேருந்து 1 மைல் நடந்து வந்து தான் இங்கே நிற்பாங்க. இங்கே நின்னாலும் திருப்பூர் பஸ்ஸு நிற்கிறதில்ல. இந்த ஊருக்காரங்களுக்கு திருப்பூர் பஸ் நிற்கிறதில்ல. என்ன காரணம்னு தெரியல. இது முதல்ல எத்தனையோ பக்கம் எல்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ அதே மாதிரி தான் நடக்குது. ஏதாவது ஒரு பொம்பளைங்க ஒரு அன்டைம்ல வந்தா கூட நிறுத்துறது இல்லை. நாங்க மறுபடியும் அங்கிருந்து வர்றக்குள்ள ஆட்டோ பிடிச்சி இல்லைன்னா நடந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நேத்து நடந்ததுனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். என்ன காரணம்னு தெரியல. இன்னுமே பஸ் நிற்கணும். ஆட்சியில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஆட்சியிலையாவது பஸ் நின்று போகணும். அந்த மாதிரி எடுங்க விஜயனா. உங்களுக்கு அதை ஒன்று மட்டும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறோம்.